காலை வணக்கம் மாணவர்களே. நம்ம உடம்பு பல விவரங்களை உணருதுன்னா நமக்கு அது உணர்வுகளை தருது. என்னென்ன உணர்வுகள் தரும்? வலியை தருது, வெப்பத்தின் உணர்வை தருது, அழுத்தத்தின் உணர்வை தருது, தொடு உணர்வுகளை தருது. இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம தோள்களில் இருக்கிற நரம்புகளினுடைய முனைகளில் உள்ள ஏற்பிகள், ரிசப்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏற்பிகள் மூலமாக நமக்கு இந்த உணர்வுகளை நம்ம உணர்கிறோம். இப்போ வெளியிலேருந்து ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னா அது நம்ம உணர்கிறோம். ஒரு டீ குடிக்கும்போது சூடை உணர்கிறோம், ஐஸை பல்லில் வச்சா ஜில்லுன்னு உணர்வு. இதெல்லாம் இந்த உணர்வுகள்லாம் ஏற்பிகள் மூலமாக, ரிசப்டர்ஸ் மூலமாக கிடைக்குது. அதிகபட்சமாக இவைகள் அதனுடைய செயல்பாடுகளை வச்சு இதை வகைப்படுத்துகிறாங்க மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் வகைப்படுத்துகிறாங்க. கைகளிலையும் உதடுகள்லையும் தான் அதிகமாக உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்தது என்னென்னா, உங்கள் முதுகில் மாத்திர உணர்வுகள் குறைவாக இருக்கிறதாம். காரணம் அங்கே அந்த ஏற்பிகள், அந்த ரிசப்டர்னு சொல்லப்படுற ஏற்பிகள் மிகவும் கம்மியாக இருக்குது முதுகில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன ஏதுன்னு நான் டீப்பாக பார்த்து வச்சுருக்கேன். காலை வணக்கம், நன்றி.